இவங்களோட பேர் மாரியம்மாள். எங்கள் மாமா பேர் வந்து மாணிக்கம். அவங்க வந்து குடும்பத்தில் கஷ்டத்தினால வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றார். அங்கே துபாய்க்கு. அங்கே வந்து கம்பெனி சரியில்லைன்னு கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவரை பொய் கேஸ் சொல்லி இப்போ செயலில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் அரெஸ்ட் ஆனது பிப்ரவரி 10ஆம் தேதி. இன்னும் வரைக்கும் நாங்கள் வந்து அமைச்சர் அவர்கிட்டையும் 2 தடவை நேரில் பார்த்து மனு கொடுத்தோம். இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. சீக்கிரம் எங்கள் மாமாவை வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அவர் ஜெயிலுக்கு? அவர் ஜெயிலுக்கு போய் இப்போ 7 மாதம் ஆச்சு. எல்லா வீட்டுக்கும் மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இது வரைக்கும் வரலை. அவருக்கு வந்து இப்போ கூட ஆனால் 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க எங்கள் மாமாவோட சேர்த்து. அதில் 5 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா மட்டும் தான் அங்கே இருக்கார். அவர் இப்போ ஜெயிலேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேச விடுவாங்க போல். அந்த 2 நிமிஷத்துலேயும் என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு, எனக்கு யாரும் இல்லை, நீதான் இருக்க, எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு, எனக்கு உடம்பு வர சரியில்லை, இப்போ வர என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனியான்னு மட்டும்தான் கேட்பாரு. ஃபோன் கட் ஆகிடும். நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எங்கெங்கேயோ போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. இது அமைச்சர் அவர்களுக்கு நேரில் எங்களை இந்த பேட்டியை பார்த்து எப்படியாவது எங்கள் மாமாவை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. உங்கள் பேர்? என் பேர் சண்முகத்தாய், மாரியம்மனோட அக்கா.